கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, இந்த ஜனவரி மாதம் 16ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்க எல்லாரையும் நேரடியாக உங்க வீடுகளில் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு கர்த்தர் ஒரு அருமையான மங்கள வார்த்தையோட உங்களை சந்திக்கிறாரு. உபாகமம் 28:4 உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் ஆடு மாடுகளின் பெருக்கமும் எல்லாம் இனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அப்போ ஆண்டவர்ல சொல்றாரு, உன் கற்பத்தின் கனி உன் நிலத்தின் கனி அப்படின்னு என்ன தெரியுமா? உன் நிலத்தின் கனி அப்படின்றது நீ கையிட்டு செய்கிற வேலையில ஒரு ஆசீர்வாதம், தொழிலில் ஒரு ஆசீர்வாதம். உன் கற்பத்தின் கனி அப்படின்றது ஒரு சந்ததி ஆசீர்வாதம். கடந்த நாட்கள்ல இது இல்லாம உங்க மனசுல ரொம்ப சோர்ந்து போய் இன்னைக்கு இந்த மங்கள வார்த்தை நிகழ்ச்சியில உட்கார்றீங்க. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், அதுக்கேற்ற வருமானம் இல்லை. எவ்வளவோ எஃபர்ட் போடுறேன், ஆனாலும் அதுக்கேற்ற வருமானம் இல்லை. நான் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணாலும், கடனை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணாலும் எனக்கு அந்த கடன் தான் அதிகரிச்சிட்டு இருக்கே தவிர அதுல 4 காசு சேமிச்சு இந்த கடனை அடைச்ச பாடல, 4 காசு மிச்சம் பிடிக்க என்னால முடியல. என்னுடைய கைகளின் பிரயாசம் என்னுடைய நிலத்தின் பலன் கனி கொடுக்கல அப்படின்னு வந்திருக்கிறீங்களா? இன்னைக்கு ஈசாக்குக்கு ஆதரவு கொடுத்த ஆண்டவர் உங்க தொழிலுக்கும் உங்க வேலைக்கும் ஆதரவு கொடுக்கிறார். கர்த்தரவனை ஆசீர்வதித்தபடியினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்து ஐஸ்வர்யவானாகி பரவர விருத்தி அடைந்து மகா பெரியவனாய் மாறினானாம். இந்த மங்கள வார்த்தையை அப்படியே உங்க சிரசுல வச்சு நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் இந்த வருஷத்துல உன்னை ஆசீர்வதித்ததுனால உன் நிலத்தின் கனியை இனி நீ பார்ப்பாய், அவைகள் வரத்துள்ள பலனை தரும் என்கிற மங்கள வார்த்தையின்படி இனி நல்ல வருமானம் உண்டாகும், நஷ்டங்கள் மாறும், கடன்கள் அடைக்கப்படும், பாத்திரம் நிரம்பி வழியும், கூடையா மிச்சம் எடுப்பீங்க. கடன் வாங்கின நீங்கள் கடன் கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை மாற்றுவார். அடுத்து ரொம்ப அதிகமா நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு கனி கற்பத்தின் கனி. அது பரலோகத்திலிருந்து ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஈவு, நமக்கு கொடுக்கிற கிஃப்ட்டு. அது ரொம்ப வருஷமா நிறைய பேருக்கு இல்லை. 15 வருஷமா எனக்கு குழந்தை இல்லை, 18 வருஷமா குழந்தை இல்லை, 22 வருஷமா குழந்தை இல்லை என்றெல்லாம் சொல்லி கண்ணீரோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு கர்த்தர் இந்த மங்கள வார்த்தையின்படி அடைக்கப்பட்ட உன் கற்பத்தை திறந்து உன் ஆசீர்வாதமான பிள்ளைத்தாட்சி ஆக்குவார். எனக்கு தெரிஞ்சு ஒரு முறை நாகர்கோயில் குமரி ஆசீர்வாத திருவிழாவில் ஒரு சகோதரர் நாகர்கோயிலை சேர்ந்த ஒரு பிரசித்தி பெற்ற ஆர்கிடெக்ட். அவருக்கு திருமணமாகி எத்தனையோ வருஷமா, நான் நினைக்கிறேன் மோர் தான் 10 to 15 இயர்ஸாக, அதை 18 இயர்ஸ்ன்னு நினைக்கிறேன், குழந்தை இல்லை. ஆனால் அந்த முறை அவர் நம்பிக்கையோட 3 நாட்கள் குமரி ஆசீர்வாத திருவிழாவில் ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரி மைதானத்தில் வருஷம் நம்ம ஜனவரி மாதம் பொங்கல் விடுமுறை நாட்களில் நடத்துகிற அந்த கூட்டத்தில் 3 நாளாக அவருடைய மனைவியும் கலந்துக்கிட்டாங்க. அப்போ ஆண்டவர் அவருக்கு கொடுத்த விசேஷித்த மங்கள வார்த்தை, அடைக்கப்பட்ட உன் மனைவியுடைய கற்பத்தை திறந்து அவளை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சி ஆக்குவேன். சங்கீதம் 17:14 படி பரலோகத்தின் திரவியத்தை கர்த்தர் இன்றைக்கு உன் மனைவியுடைய கற்பத்தில் நிரப்புகிறார், நீ புத்திர பாக்கியத்தினால திருப்தியாவா. இந்த வார்த்தை சொல்லி அனுப்பிட்டார். அதுக்கு முன்னாடி அந்த 18 வருஷமா அவர் எடுக்காத ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. எல்லா முயற்சிகளும் தோல்வி அடைந்த நிலைமையில கடைசியாக குமரி ஆசீர்வாத திருவிழாவுக்கு அவர் வந்திருந்தாரு. ஆண்டவர் இந்த வார்த்தையை அடிமை மூலமா அவருக்கு கொடுத்தார், உன்னுடைய கற்பத்தின் கனி இனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இந்த விசுவாசிச்சு 2 பேரும் போனாங்க. அடுத்த மாசமே அவங்க கன்சீவ் ஆகி அதுக்கு அடுத்த வருஷம் இந்த குமரி ஆசீர்வாத திருவிழாவில் அந்த பிள்ளைகள் வந்து சாட்சி சொல்ற அளவுக்கு கர்த்தர் அவர்களுக்கு கிருபை செய்தார். அழகான குழந்தையை கொடுத்து இன்னைக்கு அருமையான சந்ததி பாக்கியம் அப்படின்றது ஒரு பெரிய பிளஸிங் இன்னைக்கு ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறாரு. அதே ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரியில் அதே குமரி ஆசீர்வாத திருவிழா இன்னிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாட்கள் நிறைய அற்புதங்கள் அந்த கிரவுண்டில் நடக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். ஸோ நீங்களும் உங்கள் அற்புதத்தை தள்ளி போடாங்க. இந்த 3 நாட்களும், ஒரு நாள் இல்லை 3 நாளும் வர்றதுக்கு பிளான் பண்ணுங்க. நாகர்கோயில் குமரி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், திருவனந்தபுரம் அந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாரும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்திற்காக ஏங்கி நின்னீங்கன்னா இந்த 3 நாட்களும் நீங்கள் இந்த கூட்டங்களில் கலந்து கொள்வதற்கு அதற்கான முயற்சி எடுங்க. எவ்வளோ எஃபர்ட் போட்டீங்க, இந்த அற்புதம் நடக்கலை, இவ்வளோ செலவு பண்ண, இவ்வளோ லட்சம் செலவு பண்ண, நடக்கலை. இலவசமாய் பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்காக 3 நாட்கள் பரலோகம் நாகர்கோயில் ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரி மைதானத்தில் முகாமிட்டிருக்கு. ஸோ இதை உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை ஒரு ஊழியக்காரனா.
நீங்கள் எல்லாரும் வந்து அந்த அதிசயத்தை இலவசமாக பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. உன் கற்பத்தின் கனியும், உன் நிலத்தின் கனியும், உன் மிருக ஜீவனங்களுக்கு கனியும் இனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னேன். இந்த மங்கள வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருடைய சிரசில் இந்த ஆசீர்வாதங்களை வைத்து ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இன்றைக்கு நடக்க போகிற அந்த குமரி ஆசீர்வாத திருவிழாவை கர்த்தர் ஆசீர்வதியும், இயற்கை அனுகூலமாக்கி தாரும், திரளான ஜனங்களை கொண்டு வாரும். சுற்று வட்டாரங்களில் இருக்கிற எல்லா மாவட்டங்களில் இருக்கிற ஜனங்களை எல்லாம் ஆண்டவர் இந்த 3 நாட்கள் அங்கே கூட்டி சேர்த்து பரலோகத்தின் கூடாரத்தை நீர் அந்த இடத்துல போட்டு உள்ள வரும் பொழுதே ஜனங்களுக்கு அதிசயத்தை செய்யும்படி ஆண்டவர் இப்பொழுதே அங்கு கூடாரம் போட்டு விட்டீர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. வருகிற அத்தனை பேருக்கும் அதிசயத்தை விளங்க பண்ணுகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அது மட்டுமல்ல, இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவேன் என்கிற மங்கள வார்த்தை அப்படியே பிள்ளைகளுக்கு நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.